அண்மைச் செய்தி. ஸ்ரீவைகுண்டம் அடுத்த முரப்பநாடு கோவில்பத்து கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றிய லூர்து பிரான்சிஸ் கொலை செய்யப்பட்ட வழக்கு. இடைக்கால ஜாமீன் கோரி ராமசுப்பிரமணியன், மாரிமுத்து தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சந்திரன், இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கிராம நிர்வாக அலுவலர் லூர்து பிரான்சிஸ் கொலை வழக்கில் இடைக்கால ஜாமீன் கோரி ராமசுப்பிரமணியன், மாரிமுத்து தாக்கல் செய்த மனுக்களை தள்ளுபடி செய்து மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை அருகே உள்ள சூசேண்டிபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் லூர்து பிரான்சிஸ். இவர் ஸ்ரீவைகுண்டம் வட்டம் முரப்பநாடு கோவில்பத்து கிராம நிர்வாக அலுவலர் பணியாற்றி வந்தார். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தனது அலுவலகத்தில் இருந்த லூர்து பிரான்சிஸ் வெட்டி கொலை செய்யப்பட்டார். தாமிரபரணி ஆற்றில் கலியாவூரை சேர்ந்த ராமசுப்பிரமணியன், மாரிமுத்து ஆகியோர் மணல் கடத்தலில் ஈடுபட்டு தொடர்பாக முரப்பநாடு காவல் நிலையத்தில் லூர்து பிரான்சிஸ் புகார் அளித்துள்ளார். அந்த முன்வரத்தில் கொலை நடந்தது போலீசார் தெரிய வந்தது. தொடர்ந்து ராமசுப்பிரமணியன், மாரிமுத்து ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கை விசாரித்த தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றம் இருவருக்கும் ஆயுள் சிறை தண்டனை அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கியது. தங்களுக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனை ரத்து செய்து உத்தரவு என 2 பேரும் மனு செய்தனர். அதுபோல் அந்த வழக்கு முடிவரை இடைக்கால தண்டனை நிறுத்திவிட்டு ஜாமீன் வழங்க என கோரிக்கை வைத்திருந்தனர். இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் கார்த்திகேயன், சத்யநாராயண பிரசாத் அமர்வு மணல் கடத்தல் கும்பல் குறித்து புகார் கொடுத்த விஓ கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். கொடூரமான குற்றத்தின் தன்மை கருதி மனுதாரர் இடைக்கால ஜாமீன் தள்ளுபடி செய்யப்படும் என உத்தரவிட்டுள்ளனர்.